ஆனா இதை பற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன எந்த தண்ணி வருதோ இல்லையோ அந்த தண்ணி வரணும். கொஞ்சம் சைலண்ட். அப்புறமா காவேரி தண்ணியை சொன்னேன். தெரியும் சார், தெரியும், எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எந்த அர்த்தத்தில் அப்படி பேசுனீங்கன்னுட்டு. இங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கருணாநிதியின் பேரன் கருத்தா பேசாம கண்டமேனிக்கா பேசுவாரு. கண்டிப்பா திரு உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த ஒரு பேச்சுல கருத்து அப்படின்றது இருக்கும், உள் கருத்து அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். கரெக்ட் தானே? ஆபாசம், அருவருப்பு, அசிங்கம், கருணாநிதி வகையாரக்களுடைய பேச்சு இப்படிதான் இருக்கும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு பேச்சு இருக்கு இல்லையா, ஆபாசமா பேசிட்டாரு, அருவருப்பா பேசிட்டாருன்னு எல்லாருமே கத்துறாங்க இல்லையா. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி பேசுறது ஒன்றும் புதுசு கிடையாது. அவருக்கு மட்டும் கிடையாது, திமுகவினருக்கே இது மாதிரி பேசுறது புதுசு கிடையாது. தங்களுக்கு பிடிக்காத நபர்களை, முக்கியமா அரசியல் கட்சி தலைவர்களை அருவருப்பா ஆபாசமா பேசுறத திமுக வாடிக்கையாவே வச்சிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் பண்றேன், அதிமுக தலைவர்களை விமர்சனம் பண்றேன்னு சொல்லி அருவருப்பா ஆபாசமா அப்பவும் பேசினாரு. கள்ளக்குடியில தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி, எடப்பாடி இல்ல அவரு டெட் பாடி, அவரு சசிகலா காலில் அப்படிதான் விழுந்து கடந்தாரு, டேபிள் சேருக்கு கீழே தவழ்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து கடந்தாரு, டேபிள் சேருக்கு தவழ்ந்து போயில, டேபிள் சேருக்குள்ளலாம் புகுந்து போய் விழுந்து கடந்தாரு, விட்டா அந்த அம்மா காலுக்குள்ளேயே புகுந்து போயிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. உதயநிதி அவர்களுடைய வயசு என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வயசு என்ன? சசிகலா அவங்களுடைய வயசு என்ன? அரசியல் நாகரிகம் வேணா? மற்றவங்களுக்கு வாய் கீழே பாடம் எடுக்கிறீங்களே, உங்களுக்கு அரசியல் நாகரிகம் கொஞ்சமாச்சும் இருக்கா? இது உதயநிதி அவருடைய தவறு கிடையாது. திமுகவின் வரலாறு இப்படிப்பட்ட வரலாறு தான். திமுகன்ற ஒரு கட்சியை எப்படி இந்த திமுக தலைவர்கள் வளர்த்தாங்கன்னா இப்படிதான் வளர்த்தாங்க. ஆபாசமா அருவருப்பா பேசி 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 தான் திமுகன்ற ஒரு கட்சியவே அவங்க வளர்த்தாங்க. அந்த பாரம்பரியத்தை தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்றாரு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோத்து போச்சு, தாவேகா வின் பண்ணிச்சு. தாவேகாவுடைய வெற்றியை தாங்கிக்க முடியாம, விஜய் முதலமைச்சர் ஆனதை சகிச்சிக்க முடியாம இந்த திமுக காரங்க என்னென்னலாம் பேசினாங்க, எவ்வளவு அருவருப்பா பிலோ த பெல்ட் வரைக்கும் போய் அடிச்சாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசின ஒரு ஸ்பீச்சை போடுறேன், பார்த்துட்டு வாங்க. இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடணும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்னு இன்னைக்கு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா பேசுறாருல்ல, எல்லாம் சரிதான் சார், நீங்க பேசுனதெல்லாம் எல்லாம் சரின்னே நாங்க வச்சுக்கிறோம் சார். 5 வருஷமா நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்களே, அப்ப என்ன சார் செஞ்சிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க ஆட்சி செய்த அந்த ஒரு 5 வருஷத்துல தமிழகத்துல என்ன பாலாரும் தேனாருமா ஓடிச்சு? தெரியாம கேக்குறேன். மக்கள் எல்லாருமே என்ன சந்தோஷமா, ஆனந்தமா, குதூகலமாவா இருந்தாங்க? கற்பழிப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், போதைப் பொருள் விற்பனை, சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும், அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவ்வளவு அக்கிரமங்கள் நடந்திருக்கு. எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் திமுக ஆட்சியின் கீழே நடந்திருக்கு. பல திமுக காரங்களை அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது உங்க அப்பா கிட்ட சொல்லி இது மாதிரியான விவகாரங்களை தட்டி கேட்டிருக்கலாமே. அது மாதிரியான விஷயங்கள் நடக்காம உங்களால தடுக்க முடிஞ்சிருக்குமே. ஏன் நீங்க அதெல்லாம் செய்யவே இல்லை? நீங்க சொல்ற மாதிரி கடந்த 5 வருடங்களாக நல்லாட்சியை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த முறை மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஓட்டு போடாம ஏன் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க? ஏன்னா நீங்க நல்லாட்சி தரல, நாரி போன ஆட்சியை தான் கொடுத்தீங்க. இப்ப நாம இந்த ஆபாச பேச்சுக்கு வரலாம். திமுக இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன்ஸ், முக்கியமா இந்த மேடைகளில் பேசக்கூடிய பேச்சாளர்கள், அவங்க எல்லாருமே ஆபாச பேச்சாளர்கள் தான். ஒருத்தராச்சும், ஒரே ஒரு திமுக பேச்சாளராச்சும் நியாயமான முறையில நாகரிகமா பேசியிருக்காங்களா? கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட அசிங்க அசிங்கமா ஆபாசமா பேசக்கூடிய ஏகப்பட்ட பேச்சாளர்கள் திமுக இருக்காங்க. ஆண் பெண் என்ற பேதம் இல்லாம அவ்வளோ அசிங்க அசிங்கமா பேசக்கூடிய திமுக பேச்சாளர்கள் இப்ப வரைக்கும் இருக்காங்க, பேசிக்கிட்டும் இருக்காங்க. உங்களுக்கு அதிமுகவை பிடிக்கல, தாவேகாவை பிடிக்கலன்னா அவங்க செய்யக்கூடிய காரியங்களை விமர்சனம் பண்ணணும். அதுவும் நாகரிகமான முறையில் உங்களுடைய விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கணும்.
ஒரு முறையாச்சும் திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சி தலைவர்களை நாகரிகமான முறையில விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? அவங்களுடைய குற்றச்சாட்டை நாகரிகமான முறையில முன்னெடுத்து வச்சிருக்காங்களா? கிடையாது. அந்த பழக்கமே திமுகவினருக்கு கிடையாது. கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. இந்த திமுக தலைவர்கள், திமுகவின் பேச்சாளர்கள் எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவர்கள, அதாவது அதிமுக, பாஜக, இப்ப தாவேக இத மாரி கட்சி தலைவர்கள எப்படிலாம் பேசியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் முன்னாடி கூட போய் தேடி பாருங்க. கருணாநிதி அவர்கள் ஆக்டிவ் பொலிட்டிஷியனா இருக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள, ஜெயலலிதா அவர்கள, மற்ற அதிமுக தலைவர்கள, பாஜக, காங்கிரஸ் தலைவர்கள எவ்வளோ தரைக்குறைவா, இழிவா பேசியிருக்காரு அப்படின்றத தயவு செய்து தேடி பாருங்க. இத மாரி ஆபாசமா அருவருப்பா பேசுறது திமுகவின் பேச்சாளர்கள், திமுகவின் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்களா இருந்தா கூட பரவால்ல. இத மாரி அருவருப்பா பேசுறது திமுகவின் தலைவர்கள். தலைவர்கள் வரைக்கும் அப்படிதான் பேசியிருக்காங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கா இல்லையா? அவனை விட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆபாசமா அருவருப்பா பேசியிருக்காரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திமுகவின் எதிர்காலம். அவர் கையில தான் ஒட்டுமொத்த திமுகவும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் கிடையாது. அதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை எவ்வளவு அநாகரிகமா பேசுறாரு பாருங்க. இப்படி அருவருப்பா பேசக்கூடிய கூட்டம் தான் நமக்கு நாகரிகம் குறித்து, நாகரிக அரசியல் குறித்து பாடம் எடுப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின மாதிரியே தாவேகால இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் திமுகவை தாக்கி பேசியிருந்தா, திமுகவை இத மாதிரி தரக்குறைவா பேசியிருந்தா, திமுக தலைவர்களை பாயிண்ட் அவுட் பண்ணி மோசமா பேசியிருந்தா, இந்த திமுக காரங்க சும்மா இருந்திருப்பாங்க. அவதூறான கருத்துக்களை ஆபாசமாக பேசணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் கருணாநிதி அவர்களை, ஸ்டாலின் அவர்களை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவங்கள பத்தி பேசுங்களேன். அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் நடந்த விஷயங்களை ஜஸ்ட் உண்மையை மட்டும் நீங்க பேசுங்களேன். திமுக காரங்க சும்மா இருப்பாங்க? தாவேகாவினரை இவங்க சும்மா விடுவாங்க? செய்திகள்ல வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டுமே நீங்க எடுத்து பேசினா கூட இவங்களால தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை அப்படின்றது இல்லவே இல்லை. ஆனா இவங்க தான் நமக்கு சகிப்புத்தன்மை குறித்து பாடம் எடுப்பாங்க, நாகரீகம் குறித்து பாடம் எடுப்பாங்க, பாரம்பரியம் குறித்து பாடம் எடுப்பாங்க. இது மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றதுக்கு திமுகவினருக்கு அடிப்படை உரிமை, தகுதி கூட கிடையாது. திமுக தன்னுடைய ஆரம்ப கால கட்டங்கள்ல அவங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு மக்களை கூட்டிட்டு வரணும், கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆபாசமா தான் பேசுவாங்களாமா. இப்படி சொன்னது திமுக இருக்கக்கூடிய தலைவர் தான். இவங்க ஆபாசமா அருவருப்பா பேசுறதெல்லாம் 90% ஃபுல்லா பெண்களை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கும். ஆர் ராசா, திமுக எம்பி ஆர் ராசா, அவரு தேர்தல் பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாயார எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினாரு. ஒரு கட்சியின் தலைவர் முதலமைச்சரா இருக்காரு, அந்த மட்டு மரியாதைலாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காம அவ்வளவு இழிவா பேசினாரு. அரசியல் தலைவர்களை மட்டும் கிடையாது மக்களே, இவர் ஹிந்து மதத்தை, ஹிந்து மத கடவுள்களை, ஹிந்து நம்பிக்கைகளை கூட இவர் இப்படிதான் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்போ உங்களுக்கு திமுகவின் தலைவர்கள் கடந்த காலங்களில் பேசின சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்மளா பேசலாம்னு வச்சுக்கோயேன், அது எப்படி நீயா பேசலாம், அதுக்கான ஆதாரம் என்ன, எப்போ பேசினாங்க, எந்த இடத்துல பேசினாங்க, யாரு பேசினாங்க அப்படின்ற மாதிரியான 1008 கேள்விகள் வரும். ஸோ நான் அந்த ஆர்டிக்கலுடைய ஸ்கிரீன்ஷாட்டே காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ஆர்டிக்கலுடைய லிங்க் கூட நான் உங்களுக்கு 1962 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி பாரத பிரதமர் நேரு இலங்கை விஜயத்தின் பொழுது ஸ்ரீமாவோ பண்டார நாயக்காவை சந்தித்து 1 மணி நேரம் விவாதித்த செய்தியை அண்ணாதுரை, தம்பி நேருவோ மனைவியை இழந்தவர், சிரிமாவோ கணவனை இழந்தவர், இருவரும் 1 மணி நேரம் தனிமையில் சந்தித்தார்கள் என்றால் என்ன நடந்திருக்கும் என சிந்தித்துப்பார் தம்பி என கட்டுரை எழுதியவர். இதன் வழி தோன்றல்கள் தான் பல்வேறு காலகட்டங்களில் அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை விமர்சனம் செய்தார்கள். பருவ பெண்களின் தோள்களில் கை போட்டு பவனி வரும் காந்தி என இழிவாக. இப்ப இத பாருங்க. 1962 சேலத்தில் நடந்த தீகா மாநாட்டில் மாற்றான் மனைவி மற்றொருவனை விரும்பினால் அதை குற்றமாக கருதக்கூடாது என தீர்மானம் இயற்றிய ஈவே ராமசாமி நாயக்கரின் வழித்தோன்றல்கள் சேலத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அண்ணாதுரை சினிமா நடிகையின் கருப்பு பற்றி கீழ்த்தரமாக விமர்சனம் செய்தவர். அவள் ஒன்றும் படித்தாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல என கூறியது மட்டுமில்லாமல் அவள் தபால் நிலையத்தில் உள்ள மைக் கூடு அந்த போஸ்ட் பாக்ஸ் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, அதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், நானும் பயன்படுத்தினேன் என்றார். கருணாநிதி அளவுக்கு வெளிப்படையாக ஆபாசமாக பேசும் கட்சி தலைவர் வேறு யாரும் இந்தியாவில் இருப்பார்களா என்பது சந்தேகம். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். சட்டசபையில் திராவிட நாடு எங்கே இருக்கிறது என கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி ஆனந்த நாயகிக்கு பெண் உறுப்பினரிடம் பாவாடை நாடா பற்றி விரசமாக சொன்னவர் கருணாநிதி.
மதுரையில் இந்திரா காந்தி வருகை தந்தபோது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் தாக்குதல்களை நடத்தியவர்கள் திமுகவினர். தாக்குதலின் பொழுது இந்திரா காந்தியின் நெற்றியில் கல்பட்டு ரத்தம் வழிந்தது. இது பற்றி கருணாநிதி முன் வைத்த விமர்சனம், அம்மையாருக்கு மாதவிடாய் ஏற்பட்டு இருக்கும் என்ற அது மாதிரி அவர் பேசியிருந்தார். ஐ திங்க் இந்த ஒரு விஷயத்தை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இந்த 3 ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இல்லையா, இது திமுகவின் ஆபாச பேச்சுக்கள்ல வெறும் 0.0001% மட்டும்தான். கொஞ்சம் தேடி பாருங்க, எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. திமுகல வெற்றி கொண்டான்னு ஒரு நபர் இருந்தார். அவர் பேசின பேச்செல்லாம் தயவு செய்து பாருங்க. இந்த திமுகவை மக்கள் வெறுத்து ஒதுக்க 1008 காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இவங்களுடைய இத மாதிரியான கீழ்த்தரமான ஆபாசமான பேச்சு. இதெல்லாம் திமுகவுக்கு தெரிஞ்சாலும் அவங்க திருந்துற மாதிரியே தெரியல. தொடர்ந்து இது மாதிரியான ஆபாச பேச்சுக்களை அவங்க இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. 2026ல இருக்கோம். இப்ப கூட பாருங்க, ஆபாசமா பேசுறதை இவங்க விடவே இல்லை. அவங்களுக்கு பிடிக்காதவங்கள, அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்கள, எதிர்க்கட்சி தலைவர்களை எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாருங்க. இப்ப வரைக்கும் 2026ல இருக்கும். இப்ப கூட இவ்வளவு கொச்சையா ஆபாசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இதுல ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, இப்ப திமுக காரங்க வம்புக்கு இழுக்கிறது தாவேகாவை. தாவேகா தலைவர் திரு விஜய வம்புக்கு இழுக்கிறாங்க. திரு விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் கிடையாது, வெறி பிடித்த ரசிகர்கள். இவங்கெல்லாம் வெறும் சினிமால சண்டை வரும்பொழுதே, அஜித் விசஸ் விஜய் இத மாதிரி சண்டை போகும்பொழுதே அந்த பசங்க சும்மா விட மாட்டாங்க. இப்ப திரு விஜய் அவர்கள் அரசியல்வாதியா இருக்காரு, தமிழகத்தின் முதலமைச்சரா இருக்காரு. முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவருடைய ரசிகர்கள் இப்போ இத மாதிரி விஜயை நோண்டுனா பசங்க சும்மா விடுவாங்க? அவர் நடிகரா இருக்கும் பொழுதே அந்த பசங்க வச்சு செய்வாங்க. விஜய்க்கு எதிராக யாராச்சும் பேசுறாங்கன்னா அப்படி வச்சு செய்வாங்க. இப்போ அவர் முதலமைச்சரா இருக்காரு, இந்த பசங்க சும்மா இருப்பாங்களா? நீங்க வேணா பாருங்க. இந்த ஒரே ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த பசங்க எப்படி எப்படிலாம் திமுக தலைவர்களை கழுவி ஊத்தி காரி துப்ப போறாங்க அப்படின்றத மட்டும் பாருங்க. Ban